திமுக கூட்டணியில எத்தனை பிரச்சனைகள் வந்துகிட்டு இருக்கு, அதெல்லாம் பெரிய விவாதமாக்குறது இல்ல. சீட்டுகள் அதிகமாக வேணும்னு கேட்டுட்டு இருக்காங்க. கம்யூனிஸ்டுகள் வந்து ஆட்சியே சரியில்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. திமுக கட்சியில வந்து கனிமொழி அவர்களுக்கும் உதயநிதி ஸ்டாலினுக்கும் பிரச்சனை போதா, அது குறித்து விவாதம் பண்றது கிடையாது. திமுக கட்சியில வந்து ஸ்டாலின் அவர்கள்ட்ட வந்து உதயநிதி ஸ்டாலினை வந்து துணை பொதுச் செயலாளர் பதவி கேட்கிறாரா, அதனால வந்து பிரச்சனை போதா, அது குறித்து விவாதம் பண்றது கிடையாது. அதற்கு முன்பே இது எனக்கு வந்து கடுப்பாகுது. அதை தாண்டி வந்து எப்படா போய் சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்டா அப்படி சொல்லி என்ன 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 சாதிக்க போறீங்க அப்படின்ட்டு தான். ஒரு பொய் சொல்கிறதுங்கிறத வந்து அவ்வளோ சாதாரணமாக பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் நம்மளால் ஏற்றுக்கவே முடியல. எப்படா நீங்கள் என்னடா எந்த ஒரு ஆதாரமே இல்லாமல் எப்படா சொல்கிறீங்க அப்படின்ட்டு தான் எனக்கு தோணுது. இது திமுக உடன்பிறப்புகள் மாதிரி பேசுகிறதுங்கிறது தான் எனக்கு கடுப்பாக இருக்குது. எவனை பார்த்தாலும் பிஜேபி. நாளைக்கு கனிமொழி, உண்மையாக சொல்கிறேன், உதயநிதிக்கும் கனிமொழிக்கும் ஸ்டாலினுக்கும் கனிமொழிக்கும் பிரச்சனை வந்துச்சுன்னா கனிமொழி அவர்களே பிஜேபி பிடிஎம்னு சொல்லுவானுங்க. இதை தாண்டி அவங்களுக்கு இருக்கிற அரசியலே கிடையாது. கேவலமான அருவருப்பான செய்திகள். நீங்கள் போகிறது வந்து அருவருப்பு. எவ்வளவு கேவலமான ஒரு கெட்ட வார்த்தைக்கு இணையானது தான் அந்த பொய். ஒரு கொலைக்கு, ஒரு பாலியல் வன்கொடுமைக்கு, இன்னும் என்னென்ன கொடுமைகள்லாம் இருக்கோ அதற்கு சமமான ஒரு விஷயம் தான் அந்த பொய். நீங்கள் பரப்பக்கூடிய ஒரு பொய். கொள்கை எதிரி, அரசியல் எதிரின்னு தீர்மானிச்சுட்டு இவர்கள் கூட கூட்டு இல்லை அப்படின்ட்டு அறிவித்த கட்சி வந்து தமிழக வெற்றி கழகம் தான். ஏன்னா திமுகவால் அறிவிக்க முடியாது. ஏன் அப்படின்னா அவங்க கூட்டணி வச்சிருக்காங்க. தமிழக வெற்றி கழகத்தின் மாநில செயற்குழு கூட்டத்திற்கான தேதி அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்று வெளியாயிருக்கு. அது குறித்தும் அதே போல இன்றைய அரசியல் சூழலில் விவாதிக்கப்பட வேண்டிய, மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்திகளையும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல தமிழக வெற்றி கழகத்தோட செயற்குழு கூட்டம் சென்னையில் பனையூரில் இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தின் தலைமை நிலைய செயலகத்தில் வந்து நடக்க இருக்கு. ஜூலை 4ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு வந்து தளபதி விஜய் அவர்களுடைய தலைமையில் வந்து அந்த கூட்டம் நடக்க இருக்கு. இதற்கான அறிவிப்பை வந்து இன்றைக்கு பொதுச் செயலாளர் அவர்கள் என் ஆனந்த் அவர்கள் வந்து இன்றைக்கு பொதுச் செயலாளர் அவர்கள் வந்து வெளியிட்டு இருந்தாங்க. இந்த கூட்டத்தில் யார் யாரெல்லாம் பங்கேற்க போறாங்க, எது குறித்தான விவாதங்கள்லாம் இதில் நடக்க போகுது அப்படின்ட்டு அறிக்கையில் கொடுக்கப்பட்டிருக்கதை நம்ம முதல்ல பார்ப்போம். இந்த கூட்டத்தில் கழகத்தின் சார்பாக அடுத்தடுத்து மேற்கொள்ள வேண்டிய ஆக்கப்பூர்வ நடவடிக்கைகள் குறித்து விவாதிக்கப்பட போறாங்க. அதே போல தமிழக வெற்றி கழக தலைவர் தளபதி விஜய் அவர்களுடைய நிகழ்வுகள் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்தடுத்த நிகழ்வுகள் என்னென்ன இருக்குது அது குறித்தான விவாதங்கள் நடக்க போகுது. அதே போல் தொடர் மக்கள் சந்திப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது குறித்தான திட்டமிடல்கள்னு சொல்லியிருக்காங்க. தமிழக வெற்றி கழக தலைவர் வந்து சுற்றுப்பயணம் மேற்கொள்ள போகிறார், இந்த இடத்துல தொடங்க போகிறார், இந்த தேதியில் தொடங்க போகிறாரு அப்படின்ட்டு சில செய்திகள்லாம் வெளியாக இருந்தது. அந்த பொய்யான தகவல்களுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி தான் இந்த கூட்டத்தில் வந்து கலந்து ஆலோசிப்பாங்க அப்படின்னு தெரிய வருது. இதில் குறிப்பிட்டு அவங்க சொல்லியிருக்கிறது வந்து தொடர் மக்கள் சந்திப்புகள் குறித்தான திட்டமிடல்கள் மற்றும் ஆலோசனைகள் குறித்தும் கலந்து ஆலோசிக்கப்படுது அப்படின்ட்டு குறிப்பிட்டிருக்காங்க. அப்போ இந்த கூட்டத்தில் வந்து பூத் கமிட்டி மாநாடு குறித்தும், அதே மாதிரி தலைவர் அவர்களுடைய அடுத்தடுத்த நிகழ்வுகள், சுற்றுப்பயணம் குறித்தும், அடுத்து எங்கே மாநாடுகள் போட போகிறாங்க, எப்படி தொடங்கலாம், எப்படி மக்களை போய் சந்திக்கலாம் அப்படிங்கிற விவாதம்லாம் இருக்கும்னு நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த மாநில செயற்குழு கூட்டத்தில் யார் யாரெல்லாம் பங்கேற்கிறாங்க அப்படின்ட்டு அறிக்கையில் இருக்கிறத பார்ப்போம். இந்த கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் மாநில செயற்குழு உறுப்பினர்களான தலைமை கழக நிர்வாகிகள், அதே போல் தலைமை கழக சிறப்பு குழு உறுப்பினர்கள், அதே போல் கழகத்தின் மாநில நிர்வாகிகள், கழக மாவட்டங்களை உள்ளடக்கிய மண்டல பொறுப்பு செயலாளர்கள் மற்றும் கழக மாவட்ட செயலாளர்கள் மற்றும் சார்பு அணிகளின் மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் மட்டும் பங்கேற்கும்படி கழகத் தலைவர் அவர்களின் ஒப்புதலுடன் கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்ட்டு என் ஆனந்த் அவர்கள் வந்து இன்றைக்கு அறிவிப்பு வெளியிட்டிருக்காரு. இந்த அறிவிப்பு தான் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. இதில் வந்து பங்கேற்கக்கூடியவர்கள்லாம் யார் யாருன்னு சொல்லியிருக்கேன். இதில் கிட்டத்தட்ட ஒரு 1200க்கும் மேற்பட்டவர்கள் வந்து பங்கேற்க போகிறதா வந்து செய்திகள் வெளியாகிருக்கு. இதில் இருக்கக்கூடிய செயற்குழு உறுப்பினர்கள் தான் வந்து இந்த திட்டமிடலில் வந்து அவங்க முடிவெடுக்க போகிறாங்க. கூட்டணி குறித்து பேசுவாங்களா அப்படிங்கிறது இதற்கு முன்பே அறிவிச்சாச்சு. கூட்டணி குறித்து இன்றைக்கும் சர்ச்சை போயிட்டுருக்கு, அதை பின்னாடி பேசுவோம். இதில் முக்கியமாக விவாதிக்க போகிறது வந்து மக்களை போய் சந்திக்க போகிறது, எங்கெங்கெல்லாம் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள போகிறாரு, அதே மாதிரி பூத் கமிட்டி மாநாடுகள் எப்படி நடக்க போகுது, அடுத்த கட்டமாக எந்தெந்த இடங்களில் வந்து மாநாடுகள் போட முடியும், எங்கே வந்து நம்ம மாநாடு அடுத்த கட்டமாக நகர்த்தணும், எப்படி மக்களை சந்திக்கணும் அப்படிங்கிறதான் இதில் விவாதிக்க போகிறாங்க. இன்றைக்கு வழக்கம் போல் பிஜேபி பி டீம் அப்படிங்கிற விமர்சனத்தை வந்து திமுக வைக்காமல் இருக்க முடியாது. காலையில் எழுந்திரிச்சோன்னே தமிழக வெற்றி கழகத்தை வந்து விமர்சனம் பண்ணாமல் அவங்களால இருக்க முடியாது போல இருக்குது. இன்றைக்கு வந்த செய்திகளை வைத்தும் பிஜேபி குறித்தான விமர்சனங்களை வச்சுக்கிட்டு இருக்காங்க. அமித்ஷா அவர்கள் ஒரு செய்தி ஊடகத்துக்கு வந்து பேட்டி கொடுத்துருக்காங்க. அந்த பேட்டியில் தமிழக வெற்றி கழகம் இந்த கூட்டணிக்கு வருமா அப்படின்ட்டு கேள்வி கேட்கும்போது தேர்தல் நேரத்தில் எல்லாமே தெளிவாகும் அப்படின்ட்டு அவர் குறிப்பிட்டிருக்காரு. அதை வைத்து கொண்டு பிஜேபி கூட்டணிக்கு தான் போக போகிறாரு விஜய் அவர்கள், தமிழக வெற்றி கழகம் கூட்டணி போக போகுது. எல்லா கட்சி யார் தலைவர் இருந்தாலும் யார் வேணால் கேள்வி கேட்கலாம். அந்த கேள்விகளுக்கு வந்து அவங்க பதில் சொல்லுவாங்க. ஆமாம், நாங்கள் கூட்டணிக்கு வந்து எதிர்பார்க்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வைத்து கொண்டு பாருங்கள் கூட்டணிக்கு போக போகிறாங்கன்ட்டு தமிழக வெற்றி கழகம் கட்சி சொல்லுதா? இல்லை. விஜய் அவர்கள் சொல்லாரா? இல்லை. முதல்ல தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு கட்சி தன்னுடைய
கொள்கை எதிரி அரசியல் எதிரின்னு தீர்மானிச்சுட்டு இவர்கள் கூட கூட்டு இல்லை அப்படின்ட்டு அறிவித்த கட்சி வந்து தமிழக வெற்றி கழகம் தான். ஏன்னா திமுகவில் அறிவிக்க முடியாது. ஏன் அப்படின்னா அவங்க கூட்டணி வச்சுருக்காங்க. 2001 காலகட்டத்தில் 1999 தேசிய அளவில் அவங்க அமைச்சரவையில் இடம்பெறணும், ஒன்றிய அளவில் வந்து இடம்பெறணும் அப்படிங்கிறதுனால அன்றைக்கே கூட்டணிக்கு போயிட்டாங்க. பிஜேபி கூட கூட்டணியில் இருக்காங்க. பிஜேபி வந்து கொள்கை எதிரி, அவர்கள் கூட கூட்டே கிடையாது அப்படின்ட்டு அறிவித்த கட்சி தமிழக வெற்றி கழகம் தான். இருந்தாலும் வந்து அந்த கட்சியினர் பேசுகிறாங்க, அவங்களோட ஆசையை வந்து பிஜேபியினர் பேசுகிறாங்க, அதிமுகவினர் பேசுகிறாங்க அப்படின்ட்டு அவங்களோட ஆசை இருக்குது. யார் வேணால் வந்தாலும் சேர்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆசை அவங்க இருக்கும். ஆனால் நாங்கள் போக மாட்டோம் அப்படின்ட்டு தாங்க தமிழக வெற்றி கழகத்தோட முடிவாக இருக்குது. இதை ஏன் புரிஞ்சுக்க மாட்டாங்கன்னா, சில ஊடகங்கள் வேண்டுமென்றே வந்து பொய்யான செய்திகளை பரப்பிட்டு இருக்காங்க. அதில் குறிப்பிட்டு சில ஊடகங்கள் பெயரை சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுனால நான் குறிப்பிட விரும்பலை. அதேமாதிரி பத்திரிகையாளர்களும் குறிப்பிட விரும்பலை. பெயரை சொல்லாமல் நான் சொல்கிறேன். சில ஊடகங்கள் வேண்டுமென்றே பொய்யான செய்திகளை பரப்பிட்டுருக்காங்க. தகவல் கிடைக்கிறது, இந்த மாதிரியான பேச்சுவார்த்தை நடக்கிறதாக தகவல் கிடைக்கிறது அப்படின்ட்டு ஒரு வரி செய்தியில் வந்து ஒரு பொய்யான தகவலை பரப்பிக்கிட்டு இருக்கீங்க. இது என்ன மாதிரியான ஒரு நடைமுறைன்னு தெரில. இதுதான் ஜேர்னலிசமா, இதுதான் வந்து பத்திரிகை தர்மமா, ஊடக தர்மமான்ட்டு அவங்க தான் பதில் சொல்லணும். எப்படி ஒரு பொய்யை வாய்க்கூசாமல் எப்படி சொல்கிறீங்க அப்படின்ட்டு நீங்கள் தான் முடிவு பண்ணணும். இந்த கூட்டணி குறித்து முடிவு பண்ண வேண்டியது தமிழக வெற்றி கழகம். பிஜேபி கூட கூட்டணி இல்லைன்ட்டு தொடக்கத்திலே அறிவிச்சாச்சு. அது இல்லாமல் நீங்களே ஒரு கட்டுக்கதை எழுதி இதுதான் செய்தின்ட்டு பரப்பிக்கிட்டு இருக்காதீங்க. உங்களுக்கு ஊடக திரும்பவும் மக்கள் புரிஞ்சுக்குவாங்க எந்தெந்த ஊடகங்கள் எப்படி செயல்படுறாங்க என்ன. ஏன்னா இதுக்கு முன்பு எந்தெந்த கட்சிகளை எப்படியெல்லாம் ஊடகங்கள் வீழ்த்துச்சு, விஜயகாந்த் அவர்கள் எப்படி கடுமையான விமர்சனங்களை வச்சிங்க அப்படின்ட்டுலாம் மக்கள் வந்து பார்த்துட்டாங்க. அதனால் தெரிஞ்சுட்டாங்க. அதனால் உங்களுடைய இந்த பொய்யான செய்திகள்லாம் மக்கள் மத்தியில் போய் எடுபடாது அப்படின்ட்டு இந்த இடத்துல குறிப்பிட விரும்புகிறேன். அதனால் உங்களுடைய கற்பனைகள்லாம் வந்து கூட்டணி அமையப்போகுது அப்படிங்கிற உருட்டெல்லாம் உருட்டாதீங்க. இதே மாதிரி திமுக கூட்டணியில் எத்தனை பிரச்சனைகள் வந்துகிட்டு இருக்குது, அதெல்லாம் பெரிய விவாதமாக்குறது இல்லை. விடுதலை சிறுத்தைகள் கட்சி திருமாவளவன் அவர்கள் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்காரு. அப்போ வந்து கூட்டணியில் பிளவு ஏற்படுதா அப்படின்ட்டு விவாதம் பண்ணுறதில்ல. இன்றைக்கு செல்வ பெருந்தகை அவர்கள் வந்து ராமதாஸ் அவர்களை சந்திச்சிருக்காரு. அப்போ வந்து பாட்டாளி மக்கள் கட்சி திமுக கூட்டணியில் வருதா, அப்போது விசிக வந்து வெளியில் போகுதா அப்படின்ட்டு விவாதம் பண்ணலாம். அப்படிலாம் விவாதம் பண்ண மாட்டீங்க. ஒன்று இல்லாத செய்தியை வந்து இருக்கிற மாதிரி காமிக்கக்கூடியவர்கள் வந்து விசிக வந்து தொடர்ந்து சீட்டுகள் அதிகமாக வேணும்னு கேட்டுட்டு இருக்காங்க. கம்யூனிஸ்ட்டுகள் வந்து ஆட்சியே சரியில்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சண்முகம் அவர்கள் வந்து இந்த ஆட்சி சரியில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது குறித்தெல்லாம் விவாதம் பண்ணுறது கிடையாது. இதனால் கூட்டணி உடையதானலாம் பேசுறது கிடையாது. திமுக கட்சியில் வந்து கனிமொழி அவர்களுக்கும் உதயநிதி ஸ்டாலினுக்கும் பிரச்சனை போதா, அது குறித்து விவாதம் பண்ணுறது கிடையாது. திமுக கட்சியில் வந்து ஸ்டாலின் அவர்கள்ட்ட வந்து உதயநிதி ஸ்டாலினை வந்து துணை பொதுச் செயலாளர் பதவி கேட்குறாரா, அதனால் வந்து பிரச்சனை போகுதா, அது குறித்து விவாதம் பண்ணுறது கிடையாது. எப்பயுமே ஆளுங்கட்சி பற்றி எந்த ஒரு செய்தியும் எந்த ஒரு விவாதமே பண்ணாமல் மற்ற கட்சிகளை வந்து விமர்சனம் பண்ணுறது எந்த மாதிரியான ஊடக தர்மம்னு தெரியல. இப்போது கூட்டணி அப்படின்னா முடிவாக போகிறது இதில் முடிவாக போகுது. எந்த கட்சி கூட்டணி வைக்க போகிறாங்க, யார் எந்தெந்த தொகுதியில் போட்டியிட போகிறாங்க, எந்த சின்னத்தில் போட்டியிட போகிறாங்கன்னு எல்லாமே தெரிய போகுது. அதற்கு முன்பே இது எனக்கு வந்து கடுப்பாகுது. அதை தாண்டி வந்து எப்படா பொய் சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்டா அப்படி சொல்லி என்ன சாதிக்க போகிறீங்க அப்படின்ட்டு தான். ஒரு பொய் சொல்கிறதுங்கிறத வந்து அவ்வளோ சாதாரணமாக பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் நம்மளால் ஏற்றுக்கவே முடியல. எப்படா நீங்கள் என்னடா எந்த ஒரு ஆதாரமே இல்லாமல் எப்படா சொல்கிறீங்க அப்படின்ட்டு தான் எனக்கு தோணுது. அந்த மாதிரி தான் ஊடகங்கள் இருக்குது. இது ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறேங்கிற பெயரில் வந்து ஒரு இல்லாத ஒன்றை வந்து தகவல் கிடைக்குது, பேச்சுவார்த்தை நடக்குது அப்படின்ட்டு யாரோ சொன்னாங்க அப்படி இப்படின்ட்டு செய்தி போடுறதெல்லாம் வந்து உங்களுடைய தொழிலுக்கு வந்து அது என்ன சொல்கிறது, தொழிலாக கூட பார்க்கக்கூடாது. அதை வந்து ஊடகங்களில் செய்திகள் வந்து மக்கள் நலன் சார்ந்து இருக்கணும். அதை தாண்டி கட்சிகள்கிட்ட பணத்தை வாங்கிட்டு கட்சிகளுக்காக சில ஆட்சிகளுக்காக வந்து முட்டு கொடுக்கறதெல்லாம் வந்து எந்த மாதிரியான ஊடக தர்மம் தெரில. இது ஊடகங்களாகவே நான் பார்க்கறதில்ல. அதே மாதிரியான ஆட்களை வந்து ஊடகவியலாளர் பத்திரிகையாளராகவே பார்க்கறது கிடையாது, வாயை வாடகைக்கு விடக்கூடியவர்களை. அதனால் உங்களுடைய தொழில் வந்து உங்களோட வியாபாரம் வந்து போயிட்டுருக்கட்டும். அதுக்கு நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. மக்கள் புரிஞ்சுக்குவாங்க. நீங்கள் செய்யக்கூடிய அராஜக போக்கு, பொய்யான செய்திகள், கேவலமான அருவருப்பான செய்திகள், நீங்கள் போகிறது வந்து அருவருப்பு. எவ்வளவு கேவலமான ஒரு கெட்ட வார்த்தைக்கு இணையானது தான் அந்த பொய். ஒரு கொலைக்கு, ஒரு பாலியல் வன்கொடுமைக்கு, இன்னும் என்னென்ன கொடுமைகள்லாம் இருக்கோ அதற்கு சமமான ஒரு விஷயந்தான் அந்த பொய். நீங்கள் பரப்பக்கூடிய ஒரு பொய். உண்மையை சொல்லுங்கள், இல்லைனா உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு சொல்லுங்கள். அது இல்லாமல் ஏன் பொய்யை பரப்பிக்கிட்டீங்க அப்படின்ட்டு இந்த ஊடகங்கள் கேட்கணும். ஊடகங்களுக்கு வந்து சரியான பதில்கள் வந்து விரைவில் வரும் அப்படின்ட்டு இந்த இடத்துல குறிப்பிட விரும்புகிறேன். நீங்கள் வந்து பொய்யான செய்திகளை பரப்ப வேணாம் அப்படின்ட்டும் நம்ம கேட்டுக்கிறோம். வேறு வேலையில் உங்களுக்கு வந்து அதுதான் தொழில், அதனால் நீங்கள் அதை பண்ணிக்கிட்டே தான் இருப்பீங்க. அதனால் இந்த இடத்துல குறிப்பிட விரும்புகிறேன். 2026 தேர்தலுக்கு முன்பு யார் எந்த கூட்டணியில் இருக்காங்க, யார் தலைமையில் என்ன கூட்டணி, யாரெல்லாம் போட்டிடுறாங்க அப்படின்ட்டு வெளிப்படையாக தெரிய போகுது. இல்லாத கூட்டணியாக சேர்த்து வைக்கிறீங்க. நீங்கள்
ஏன் இல்லாத ஒரு கூட்டணி? இப்போ திமுகவையும் பாஜகவையும் ஒன்றா சேர்த்து வச்சு கூட்டணி வைக்க போகிறீங்களா? விசிகாவும் பாமகவையும் ஒன்றா சேர்த்து வச்சு கூட்டணின்னு சொல்ல போகிறீங்களா? இங்கே ஒரு சாதி கட்சியும் அந்த ஒரு சாதி கட்சியும் கூட்டணியில் வைக்க போகிறாங்க. மற்ற கட்சிகள் தமிழ்நாட்டில் தமிழக வெற்றி கழகத்தை பிஜேபியோட சேர்த்துடணும். அதுதான் உங்களுடைய ஒரு டார்கெட். அது மக்கள் எந்த அளவுக்கு நீங்கள் முட்டாள்னு நினச்சிட்ருக்கீங்க மக்களை. தேர்தலில் வந்து போட்டியிட போகிறான். இது திமுக உடன்பிறப்புகள் மாதிரி பேசுகிறது தாங்கிறது தான் எனக்கு கடுப்பாக இருக்குது. அவங்க கூட வந்து பொய்யா ஏதாச்சும் சொல்லி இதே பிஜேபி எவனை பார்த்தாலும் பிஜேபி. நாளைக்கு கனிமொழி, உண்மையாக சொல்கிறேன், கனிமொழி அவர்கள் உதயநிதிக்கும் கனிமொழிக்கும் ஸ்டாலினுக்கும் கனிமொழிக்கும் பிரச்சனை வந்துச்சுன்னா கனிமொழி அவர்களே பிஜேபி பிடிஎம்னு சொல்லுவானுங்க. நான் வெளிப்படையாக சொல்கிறேன். இதை தாண்டி அவங்களுக்கு வேறு அரசியலே கிடையாது. கேவலமான அருவருப்பான அரசியல் இது. பிஜேபின்னு சொல்கிறது வேறு எதுவுமே இல்லை. நீங்கள் மக்களுக்கு நல்லது செஞ்சதை போய் சொல்ல வேண்டியது தானே. நீங்கள் செய்கிறதையும் வந்து சொல்ல முடியல. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனை. இன்றைக்கு வந்து சென்னை ஐஐடியில் வந்து ஒரு மாணவி பாதிக்கப்பட்டிருக்க, பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கு. அது பற்றியெல்லாம் பேசுறதுக்கு தயாராக இல்லை. அது பற்றி விவாதங்கள் பண்ணுறதுக்குலாம் தயாராக இல்லை. தமிழ்நாடு முழுக்க போதை கலாச்சாரம் அதிகமாக இருக்குது. கொலை தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த மாதிரியான கேவலமான ஒரு ஆட்சி என்னுடைய வாழ்நாளில் நான் பார்க்கல. நான் 28 வயசு ஆகுது. இது வரைக்கும் நான் பார்க்கல. அதிமுக ஆட்சி காலத்தில் இந்தளவுக்கு கொலை நடந்துச்சா அப்படின்னு நான் பார்க்கல. இந்தளவுக்கு போதை கலாச்சாரம் இருந்துச்சான்னு பார்க்கல. இப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஒரு ஆட்சி நடத்திக்கிட்டு வெறும் கட்சிகளை மட்டும் விமர்சனம். ஆட்சியில் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது அப்படின்னு கேளுங்க, அதை விவாதிங்க. இந்த கட்சி பிஜேபி, இந்த கட்சி பிஜேபி, இங்கே பாருங்கள் பிஜேபி, அது பிஜேபி. ஏன் அப்படி? மக்களுக்கு நீங்கள் நல்லது செய்கிற மாதிரி தெரியல. வெறும் பிஜேபி பூச்சாண்டியை மட்டும் காமிச்சு வெற்றி பெற முடியாது அப்படின்ட்டு புரிஞ்சுக்குங்க. இதை திரும்ப செய்கிறதுனால மக்கள்கிட்ட தமிழக வெற்றி கழகத்தை கொண்டு போய் நீங்கள் தான் சேர்க்குறீங்க. அதை மறுபடியும் நான் சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன். தமிழக வெற்றி கழகம்னு அப்படி ஒரு கட்சியே தெரியாத ஒரு சில பேர்கள் இருப்பாங்கள்ல. இந்த கட்சி என்ன, எந்த கட்சி, இதோட கொள்கைகள் என்ன அப்படின்லாம் தெரியாத ஆட்கள்லாம் இருப்பாங்கள்ல. உங்களுடைய ஊடகத்தை வச்சு உங்களுடைய செலவில் தமிழக வெற்றி கழகம்னு ஒரு கட்சி இருக்குது, விஜய் அவர்கள் வந்துட்டார் பாருங்கள், விஜய் அவர்கள் வந்துட்டார் பாருங்கள் அப்படின்ட்டு நீங்கள் போய் சேர்த்துக்கிட்டே இருக்கீங்க. நீங்கள் அது உங்களுக்கு தான் சரியான ஒரு படமாக அமையும். அது உங்களுக்கே புரியும். 2026 தேர்தலில் புரியும் அப்படின்ட்டு இந்த இடத்துல குறிப்பிட விரும்புகிறேன். பொய்யான செய்திகளை பரப்ப வேணாம். ஊடகங்களுக்கு அதான் வேலை. நீங்கள் எத்தனை பொய் சொன்னாலும் மக்கள் புரிஞ்சுக்குவாங்க. அந்த பொய்களை வந்து உடைக்கக்கூடிய வேலையை நாங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருப்போம் அப்படின்ட்டு இந்த இடத்துல குறிப்பிட விரும்புகிறேன். இறுதியாக ஒரு செய்தியை சொல்லி முடிச்சிடணும்னு நினைக்கிறேன். இன்றைக்கு நடந்த சம்பவம் சென்னையில் கலைவாணர் அரங்கம், சென்னையில் இருக்கக்கூடிய கலைவாணர் அரங்கத்தில் வந்து கலைஞர் கருணாநிதி கருத்தரங்கம் அப்படின்ட்டு ஒன்று, நூற்றாண்டு கருத்தரங்கம் அப்படின்ட்டு இன்று ஒன்று நடக்குது. அதில் கல்லூரி மாணவர்கள்லாம் அழைத்து வந்திருக்காங்க. அதில் கல்லூரி மாணவர்களில் 2-3 பேர் வந்து விஜய் அவர்கள், தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களுடைய புகைப்படம் இருக்கக்கூடிய கர்ச்சிஃப் வந்து காமிச்சிருக்காங்க. அதில் வந்து கொடி நிறத்தில் இருந்திருக்கு. அதே மாதிரி புகைப்படம் இருந்திருக்கு. அது கர்ச்சிஃப் தான், கொடி கூட காமிக்கல. புகைப்படம் வந்து பெருசாக வேறு எதுலையுமே இல்லை, கர்ச்சிஃபை தான் காமிச்சிருக்காங்க. அதற்கே வந்து ஊடகங்கள் வந்து கதறுது. இந்த மாதிரி ஸ்டாலின் அவர்கள் பங்கேற்கிறதுல வந்து தமிழக வெற்றி கழக கட்சி கொடியை காமிச்சிட்டாங்க, கட்சியோட புகைப்படத்தை பேனரை காமிச்சிட்டாங்க, அப்படி இப்படின்ட்டு என்னென்னமோ ஊட்டிக்கிட்டு இருக்கீங்க. ஒரே ஒரு சின்ன புகைப்படத்திற்கே ஏன் இந்த கதறீங்க ஊடகங்கள் அப்படின்னு கேட்டுக்கணும். அதே மாதிரி அவர்களை வந்து விரட்டது போலீஸ் அப்படிங்கிற ஒரு செய்தியும் பார்க்க முடியுது. 2 பேரை வந்து விசாரிக்கிறாங்களாம். ஒருத்தர் வந்து அந்த இடத்த விட்டு வெளியில் போயிட்டாராம். அதனால் அவரை தேடிக்கிட்டு இருக்காங்களாம். தமிழ்நாட்டில் இவ்வளோ கொள்ளை நடந்துகிட்டு இருக்குது, இவ்வளோ கொலை நடந்துகிட்டு இருக்குது, இவ்வளோ போதை கலாச்சாரம் நடந்துகிட்டு இருக்குது, பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் வந்து தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குது, இவ்வளோ பேர் வந்து சுற்றிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் தேடி பிடிக்கிறது இல்லை. வெறும் கட்சிஃபை காமிச்சதுக்கே ஏன் இந்த கதறீங்க அப்படின்னு தெரியல. திமுக இந்த இடம் இல்லை. ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்த கருத்தரங்கம்னு கிடையாது. நீங்கள் எந்த கருத்தரங்கம் போனாலும், எந்த மேடைகளுக்கு போனாலும், எங்கே மக்களை சந்திக்க போனாலும் இனிமேல் டிவிக்கேன்னு மட்டும்தான் தெரியும். விஜய் மட்டும் சொல்ல போகிறாங்க. தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிறத மட்டும்தான் நீங்கள் கேட்க போகிறீங்க. அதற்கான ஒரு சாம்பிள் தான் எந்த ஒரு சம்பவம். இதற்கு முன்பே வந்து நேற்றுக்கு கூட ஸ்டாலின் அவர்கள் போன இடத்துல டிவிக்கே அப்படின்னு தான் மாணவர்கள், இளைஞர்கள் கத்தக்கூடிய காட்சிகள் வந்து பார்க்க முடியுது. கல்லூரியில் நடந்த நிகழ்வு கிடையாது. கல்லூரியில் நடந்தால் நானே வந்து தேவையில்லாத ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன். இது ஒரு கருத்தரங்கம், அதுவும் கல்லூரி மாணவர்களை கூப்பிட்டு வந்து கலைஞருக்கு வந்து கருத்தரங்கம் நடத்துகிறீங்க. அது ஏன் அப்படின்ட்டு நீங்கள் தான் முடிவு பண்ணணும். அப்போ உங்களுடைய தலைவரை, உங்களுடைய அப்பாவை, உங்களுடைய கட்சியை கொண்டு போய் சேர்க்கறதுக்காக தான் நீங்கள் பண்ணுறீங்க. அப்போ இளைஞர்கள் அவர்களுடைய மனதில் இருக்கக்கூடிய ஒரு தலைவரை வந்து காமிக்கணும்னு தான் நினைப்பாங்க. அப்படி ஊடகத்தில் தளபதி விஜய் அவர்களை வந்து காமிச்சது வந்து எந்த ஒரு தவறுமே இல்லை. அது ஒரு கருத்தரங்கத்தில் செஞ்சதுனால எந்த தவறும் இல்லை அப்படின்ட்டு இந்த இடத்துல குறிப்பிட்றேன். அவங்கள தேட வேண்டிய தேவையில்லை. இதை தாண்டி காவல்துறையினர் வந்து தேட வேண்டியவர்கள் வந்து நிறைய பேர் இருக்காங்க. அவங்களெலாம் தேடி பிடிச்சி மக்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு இந்த இடத்துல கேட்டுக்கிறேன். அதேமாதிரி ஸ்டாலின் அவர்களும்
நீங்கள் இதை மாதிரி 2026 வரைக்கும் இன்னும் எதிர்கொள்ள வேண்டியது நிறைய இருக்குது அப்படின்ட்டும் இந்த இடத்துல குறிப்பிட விரும்புகிறேன். தொடர்ந்து பேசுவோம், மக்களுக்காக பேசுவோம். தமிழ் வெற்றி கழகத்திற்கு ஆதரவு ஊடகமாக இருக்கக்கூடிய டிவிகே ஆர்மி ஊடகத்திற்கு உங்களுடைய ஆதரவை கொடுங்க அப்படின்ட்டு கேட்டுக்கிறேன். நன்றி.